சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் நாளை மறுநாள் ஓய்வு பெறவுள்ள சட்ட ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் காவலர் வீட்டு வசதி வாரிய டிஜிபி சைலேஷ்குமார் யாதவுக்கும் இன்று பிரிவு உபச்சார விழா நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். காவல்துறையில உச்ச பதவியாக பார்க்கப்படக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி, இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக 2 ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்கிற சங்கர் ஜிவால் நாளை மறுதினம் அந்த பணியில் இருந்து விடைபெறுகிறார். புதிதாக ஒரு டிஜிபியை நியமிப்பது தொடர்பான உத்தரவு விரைவில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படும். இந்த நிலையில அவருக்கு பிரிவு உபச்சார விழா என்பது சென்னை எழும்பூர்ல ராஜரத்னம் மைதானத்துல தற்போது நடைபெற்று வருகிறது. அவருக்கு மட்டுமல்லாமல் மற்றொரு காவல்துறை அதிகாரியான காவலர் வீட்டு வசதி வாரியத்தினுடைய இயக்குனர் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சைலேஷ்குமார் யாதவ் என்ற ஐபிஎஸ் அதிகாரி, இவருமே இந்த நாளை மறுதினத்துடன் ஓய்வு பெறுகிறார். எனவே இருவருக்குமே சேர்த்து இந்த பிரிவு உபச்சார விழா என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதுல பல்வேறு அதிகாரிகள், டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உட்பட பல்வேறு அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல கவாத்து அணிவகுப்பு என்பது காவல்துறையில வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அந்த அணிவகுப்பு என்பது அவர்களுக்கு மரியாதை அளிக்கக்கூடிய வகையில நடத்தப்பட்டது. இதுல சங்கர் ஜிவாலை பொறுத்தளவுல 2021 சென்னை காவல் ஆணையராக இருந்து பிறகு 2023 சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டு தொடர்ந்து நாளை மறுதினத்துடன் அவர் ஓய்வு பெறுகிறார். அதே போன்று சைலேஷ்குமார் யாதவ் இவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர். 1993 பேட்ச் அதிகாரி. இவர் மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏஎஸ்பி, எஸ்பி-ஆக இருந்து பிறகு திண்டுக்கல் டிஐஜியாக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு பொறுப்புகளிலும் பிறகு அயல் பணிக்கும் சென்றவர். அதற்கு பிறகு சிவில் சப்ளை சிஐடியில இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு ஐஜியாக, தென்மண்டல ஐஜியாக அவர் இருந்த பொழுதுதான் அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு இவர் ஏடிஜிபி, டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று தற்போது காவலர் வீட்டு வசதி வாரியத்துல இவர் இருந்து வந்த நிலையில் தான் தற்போது ஓய்வு பெறுகிறார். சங்கர் ஜிவாலை பொறுத்தளவுல இவர் 1990 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரி, தமிழக கேடர் அதிகாரி. ஆனால் இவருடைய பூர்வீகம் பார்த்தோம் என்றால் இவர் உத்தரகாண்டை சேர்ந்தவர். அல்மோரா என்ற ஊரை சேர்ந்தவர். அதுல உத்தரகாண்ட் மாநிலத்தில் அல்மோராவை சேர்ந்தவர். இவர் பி மெக்கானிக்கல் படித்திருக்கிறார். பிறகு டெல்லியிலே பிஜிடிஎம் படித்திருக்கிறார். பிறகு எம்எஸ் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொண்டவர். இதற்கு பிறகு இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக 1990 பேட்ச் அதிகாரி. இவர் 93 இவர் அந்த பயிற்சியை முடித்து 93 மன்னார்குடி ஏஎஸ்பியாக நியமிக்கப்பட்டார். பிறகு சேலம் புறநகர் ஏஎஸ்பியாக நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு சேலம் எஸ்பியாக 1995 பதவி பெற்றார். அதுக்கு பிறகு 96 ஆளுநருடைய பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர். பிறகு மதுரையினுடைய சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு பட்டாலியன், பிறகு மீண்டும் மதுரையினுடைய எஸ்பி, அதே போல அயல் பணியாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய மண்டல இயக்குநராக இருந்திருக்கிறார். பிறகு 2004 டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய மண்டல இயக்குநராகவே இவர் இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு திருச்சி நகரத்தினுடைய காவல் ஆணையராக இருந்திருக்கிறார். பிறகு 2008 இவர் உளவுத்துறையில் இணைந்தவர். 2000 டிஐஜியாக உளவுத்துறையில் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். அதற்கு பிறகு ஐஜியாக பதவி உயர்வு பெற்ற பின்னரும் உளவுத்துறை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவிலும் பிறகு உளவுத்துறையிலும் 2011 வரையிலும் தொடர்ந்து உளவுத்துறையிலே இருந்தார். அதற்கு பிறகு 2011 பிறகுதான் ஈரோடு சத்தியமங்கலத்தினுடைய சிறப்பு அதிரடி படை பிரிவிற்கு ஒரு மாற்றப்பட்டு அங்கேயே அவர் ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்று அதே பொறுப்பிலே சிறப்பு அதிரடி பிரிவிலே தொடர்ந்தார். அதுக்கு பிறகு 2017 ஆவின் அதுல ஊழல் கண்காணிப்பு பிரிவிலே இவர் ஏடிஜிபியாக இருந்தார். அதற்கு பிறகு ஆயுதப்படை பிரிவுக்கு 2019 ஏடிஜிபியாக பொறுப்பு வகித்தார். பிறகு 2021 தான் சென்னை காவல் ஆணையராக இவர் நியமிக்கப்பட்டு 2023 வரை அவர் காவல் ஆணையராக இருந்தார். அதற்கு பிறகு டிஜிபியாக இவர் பதவி உயர்வு பெற்று டிஜிபியாக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இவர் நியமிக்கப்பட்டு அவர் நாளை மறுதினத்துடன் ஓய்வு பெறுகிறார். இவர் காவல் ஆணையராகவும் அதே போன்று சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவும் இருந்த காலகட்டத்துல காவல்துறையில குறிப்பிடத்தகுந்த சில முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்தவராக சென்னை காவல் ஆணையராக இருந்த பொழுது அதே போன்ற இளம் வயதிலேயே குற்றத்தில் சிக்கக்கூடிய அவர்களை மீட்பதற்கான பறவை, அவள் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறார். இந்த 2 அதிகாரிகளுக்குமான பிரிவு உபச்சார விழா தற்பொழுது தொடர்ந்து நடந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.